ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்ன வீடியோனா, மீன் வறுத்து ஒரு ஃபுல் மீன் வறுத்து சாப்பிட போகிறோம். நான் தான் சாப்பிட போகிறேன். அதுதான் வீடியோ. அந்த வீடியோவில் என்னென்ன பண்ணுறோன்ட்டு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்த்துனாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சத்யா டு சத்யா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணின்னு இருக்கேன்னா மீன் தான் அரிஞ்சின்னு இருக்கேன். எங்கள் அண்ணன் காலையில் மீனை கொடுத்து அனுப்பிச்சாங்க, அம்மா கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் சரி இதனா பண்ணலாம், வறுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா சரி ஒரு சேலஞ்சாக பண்ணலாம், பெருசாக இருக்குது மீன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாப்பாவை காலைல போய் வால்வெல்ல விட்டு வந்து துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு அப்புறமா மீன் அறிய ஆரம்பித்தேன். அறிகிறேன் ஒரு மணி நேரமாக அறிகிறேன். என்னால் அறியவே முடியல, அதை கத்தி வெட்டவே இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு வழியாக அரிஞ்சு முடிச்சிட்டேன். அப்புறம் கை வலிச்சுதான், ரொம்ப அறிய ரொம்ப கை வலிச்சுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அரிஞ்சேன். அந்த பெரிய மீனில் அறிய முடியல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நடந்தது. இது வந்து வீடியோவாக போட போகிறேன். இது வறுத்து சாப்பிட்றது எல்லாமே வீடியோவாக போட போகிறேன். அவர் வந்து வேலைக்கு போயிருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் அரிஞ்சு கழுவியாச்சு. மீனுக்கு மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அவர் வந்து சாயந்தரம் கொஞ்சம் வரப்பார். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணின்னு இருக்கேன்னா, மீனுக்கு வந்து மசாலா தடவிட்டு இருக்கேன். இப்போ வந்து மசாலாலாம் போட்டு முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. மீன் க்ளீன் பண்ணி மிளகாய்த்தூள்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு ஊற வச்சுக்கிறேன். அப்புறம் சாயந்தரம் இப்போ வேலைக்கு போயிருக்காரு ஹஸ்பண்டு. சாயந்தரம் வந்தோடனே வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாருங்கள். ஹாய், காலையில் வந்து ஃபைட்டு எடுக்க ஃபைட்டு. இப்போ வேலைக்கு போயிருக்காரு. வந்து எப்படி தெரியல, வீடியோ எடுக்க முடியாதா தெரியல. பார்ப்போம் என்ன ரியாக்ஷனில் வராருன்னு தெரியல. சரி, ஒரு சின்ன ஃபைட் நடந்துச்சு காலையில், அதனால் சுகமாக போனாரா. இப்போது எப்படி வராது தெரியல. அப்புறம் வீடியோ எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியல. பார்ப்போம். வீடியோ எடுக்கலாம். மீன் வறுத்து அப்புறம் சாப்பிட்றது இதெல்லாம் பார்ப்போம். சேலஞ்சா ஓகே. வைக்காமல் வீடியோலாம் பாருங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டிங்கின்னு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப காமெடியாக பேசுகிறல. ஓகே, பார்க்கலாம் என்ன ரிஜெக்ஷன் வராது பார்ப்போம். அந்த மீனை வந்து பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கலாம். அரிஞ்சு கட் பண்ணி மிளகாத்தூள் இப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கலாம். அதை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாருன்னா, இவ்வளோ பெருசாக எதுக்கு வேகாது, அதெல்லாம் குறை தான் சொல்லும், குறை தான் கண்டுபிடிக்கும். அது இதனாலேயே எங்களால் ஃபைட்டு வரும். நான் சின்ன கட் பண்ணி போடு, அப்போ தான் வேகும், இல்லை வேகாது பெருசாக இது பண்ணால் அப்படி தான் சொல்லுவார். பார்ப்போம் என்ன சொல்கிறது, பார்ப்போம். வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டைம் வந்து 5:30 மணி இருக்கும். ஒரு 6 மணிக்கு வந்துடுவார். சரி 6 மணிக்கு வந்து அப்போ மீன் வறுத்து அப்போ இதில் வீடியோ பண்ணுறது லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 5:30 மணிக்கெலாம் மீன் வச்சு அதனால போட்டு வச்சுருக்கேன். வருவார் நீங்கள் தான் பார்க்கலாம். விட்டு வைக்கிற தோசையா திருப்பி போட்டுக்கிறேன். காலையில ஃபைட் போட்டு போனேன். இல்லை அதே நினைப்போட வருவேன்னு நினைச்சேனா, ஆனா நீ ஜாலியாக வர இப்படிதான் வீடியோ எடுக்குது அப்படின்னு பார்த்தேன். பரவாயில்ல, சந்தோஷமா இருந்தேன். அப்பட்டு சிரிப்பு பெறா எது சிரிச்சுக்கிறேன். தண்ணி மீன் வளர்க்குறவங்க கூட வேற ஊத்துனாக்குதான் வேற ஊத்துது. என்ன வேற ஊத்துது. அப்பட்டு இல்லையா, ரொம்ப முள்ளுதாகுது. உனக்குதான் மாமா அது. ஓ ஐயோ பார்த்து திருட்டு வேலை நடக்குது. ஜாயின் பண்ணுறோம்.
கருவாடு மாதிரி இது. கருவாடு கருவாடு பாவம் வேலைக்கு போயிட்டு வந்து மீன் வத்தணும். நம்ம ரொம்ப நல்ல பையனாகிற. என்னவா பண்ற? என்ன பண்ற? அரிசி திருடுது இந்த பொண்ணு. அரிசி தானே திருடுற. என்ன பண்ற? அரிசியில இடக்கூடாது, அடிக்கும். அரிசி பதவா பாரு, தப்பே. டெக்கரேஷனா? ஐயோ ஐயோ தாங்கவில்லை. வெங்காயம் வெங்காயம் மீன் டெக்கரேஷன். லெமனா? என்னதுல? ஹை சும்மா கம்மாரு. இந்த மீனுக்கு ஆட் பண்ணுவா. பயப்படக்கூடாது. ஹேய் சொல்லக்கூடாது, உடனே பயந்துடும். நல்லதான் போதும். ஹோட்டலுக்கு போயிடும். மீன் எலசுன்றதால புட்டுக்குது. நான் ஃபுல் மீன் சாப்பிட போறேன். ஒரு பொருள் எடுத்துக்கிட்டே சாப்பிட போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீனில் வறுத்தாச்சு, சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி ஒருத்தர் சாப்பிட்டுருக்காரு உக்காந்துட்டு நல்லா. இது என்ன சோதனைனா, என் மீன் தான் நல்லா இருக்கு. உன் மீன் காட்டா கொஞ்சம் வேகவே இல்லை. நான் மீன் யாருக்கும் தலைந்தா இல்லை, நான் வந்து சாப்பிட பாரு. ஒரு மீன் சாப்பிடலாம், அது சரி. சரி, இந்த அப்படி அம்மா தரேன். அப்புறம் எனக்கு வயிறு வலிச்சுதான். இது மட்டும் நல்லா வெந்த மீனை சாப்பிடுது, இது மட்டும் வேலை நினைச்சுக்கணும். யார எனக்கு மட்டும் நான் லெமனு இது மட்டும் இருக்குல்ல. என்னது இது யூஸ் பண்ணிட்டு கொடுக்குற? இது எப்படி வரவே மாட்டேங்குது? ஃபர்ஸ்ட் தடவை சாப்பிட்றாரு. அப்படி இல்லை, சின்ன சின்னதா கட் பண்ணி தானே சாப்பிடுவான். இந்த மாரி முழுசா நான் சாப்பிட்டுருந்தா அப்படிலாம் இல்லை. என்ன
டேஸ்ட் என்ன டேஸ்ட் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாமே நீ சாப்பிடல அவன் வேவாது நீ என்ன பண்ண லெமன் பாதி லெமன் அங்கே வச்சுக்கிறியா எத்தனை வந்துக்கிறியா லெமன் லெமன் பத்தல வேணும்ல சூப்பரா எப்படி பாதி பிரிஞ்சுட்டு வரா இந்த மீனுக்கெல்லாம் அந்த மீனுக்கெல்லாம் இவ்வளோ எலுமிச்செல்லாம் யூஸ் பண்ணுவேன் எனக்கு ரெண்டு எலுமிச்சை தான் ரெண்டே பத்தாது ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு அவளுக்கு மீன் போடு. ஆய் சொல்லி. ஊதி ஊதி சாப்பிடுறாங்க மாமா மாமா அப்படி தட்டை இப்படியே தட்டு கவுக்குது அம்மா சாப்பிட்டு தானே வராங்க பட்டா சாப்பிடு போட்டா. ஹோட்டல்ல எல்லாம் இப்படிதானே கொடுப்பாங்க. நான் ஹோட்டலுக்கு போய் நியூஸ் எல்லாம் சாப்பிடுவேன். எலுமிச்செல்லாம் வேண்டாம் வேணாம் இதே சாப்பிடலாம் எதனா பேசலாம் உங்களுக்கு சோறு இருந்தா போதும் அப்படின்னு தண்ணி அங்க இருந்து கட்டி பயபில்ல தட்டு தட்டு இப்படிவா இப்படிவா பேச கொஞ்சம் சாப்பிட்டாம பேசணும் உள்ள பேசினா என்ன பிடிக்காது ஏய் ரைட் இப்படிவா இந்த காட்டு அங்க கொஞ்சம் காட்டு சிரிப்புதான் வருது இங்க பாரு என் மீனை பாரு ஒரு பக்கம் சாப்பிட்டேன் பாவம் குழந்தை பிள்ளை குழந்தை பிள்ளை கொஞ்சம் தானே பேசுறேன் ஏய் கொஞ்சம் தானே பேசுனேன் குழந்தை பிள்ளைன்றது என்ன பேக் சரிதே தலை பிச்சுன்னு வருது இது எப்படி திருப்பி போடுறது தலை போட்டு ஏத்தி எடு சாப்பிட்டு நினைக்கிறேன் நானும் அப்படி பாடு பாடுங்க நானும் சாப்பிட்டு தானே இருக்கேன் அடி ஏடிற வாய் பாரு குடுக்கிட்ட அவனடி அப்பா வடி போடு ஏய் அப்பா வடி அப்பா வடி எட்டுமா போமா எனக்கு கூட வெங்காயம் வேணும் காய ஆயிடுச்சு
வெங்காயம் இல்லைன்னா இறங்காதான். இந்த பொண்ணு அடிச்சுனே இருக்க. எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிறேன்னு அடி வேணுமா? கம்முன்னு உட்காரு. பாரு அசியம் பட்டுக்கிறேன் நானு. அடிச்சுனே தருமாறி. வெங்காயம் காலி வச்சு வெங்காயம் எடுத்துட்டாரு. எங்க இல்ல இல்ல சின்னடி தட்டுல வெட்டி வச்சிருக்கோம் பாரு குருடு எடுக்க குருடுதான் என்னத நீ ஒரு குருடு உன் பொண்ணு ஒரு குருடு. இப்படி தள்ளி வர அப்பா அப்பா பாருங்க அம்மா வந்து போட்டா சரி போட்டா வேண்டாவா? அம்மா சாப்பிட்டேன். ஆமா தங்க பிள்ளை செல்ல பிள்ளை. மாற்றி மாற்றி கேட்க கூடாது. நாளைக்கு வேற ஏதாவது அம்மா பிரச்சனை. நீ பரிதாபங்கள் எப்படி இருக்க? அடிச்சிருவேன் உன் பொண்ணை. எவ்வளோ ருசியாக பெட்டு வெங்காயம் காலி பண்றது. அம்மா அச்சுனே இருக்காத எப்படி சாப்பிடணும் போறான். ஐயோ அப்படின்னு சாப்பிடுறாங்க சாப்பிடுங்க. அம்மா சாப்பிடுறது ருசிச்சு ரசிச்சு சாப்பிடணும். அப்பதான் வயிற்று வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொல்லிக்கிற எஸ் சொல்லிக்கிறீங்கன்னாக்கா புரியல. சாப்பிடும்போது பேசுறேன். சாப்பிடும்போது பேசுறேன். சால் அடிவாங்க கையெல்லாம் விடக்கூடாது. அப்புறமா படிக்கும். அம்மா சிம்பிளா சாப்பிடணும். பரவாயில்ல நைட்டு எப்படா இருக்கு போய் போய் தெரியுமே பார்த்தேன். கைக்கு பிடிச்சி மாமா வந்து நான் அடிப்பேன். தண்ணி அனுப்பான அம்மா அடிப்பேன்னு சொல்லிட்டேன்.
செய்யல நீ இந்த பசி ஆயி பெருசு பெருசா வந்தேன். சரி சாப்பாடு செய்வேன் நான். இந்த மாதிரி பிள்ளைங்க ரொம்ப சாப்பிடணும். சாப்பிட்டேனா தோற்க வயிறாத உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீனா எப்படி சொல்ற? வயிறாங்க முல்லா இது முல்லா இது. ஆமா மேல சாப்பிட்டா கற்பூர ஸ்மெல் கற்பூரம் உண்மையே தானே அண்ணா எனக்கு வருதா? புரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, அவ்வளோதான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சத்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தனை வயசு சொல்லிருந்தாங்க. தொடர்ந்து எங்கள் வீடியோலாம் பாருங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் தான் சொல்கிறாங்க. ஹலோ மிஸ்டர் பாய் சொல்லுன்னா பாய் தான் எப்படி தப்பிக்கிற பத்தியா? அது இருக்கு. ஒரு பாய் சொல்றதுன்னா இது பாரு. ஒரு பாய் எத்தனை பாய் பாப்பாங்க? ஒரு பாய் சொன்னா பாய் கோச்சிங் பண்ணாங்க பாரு. ஆனா கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்